ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் தேங்காய் பால் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம எந்த மசாலாவுமே யூஸ் பண்ணாமல் சிம்பிளாக தேங்காய் பால் மட்டும் வச்சு சூப்பரான ஒரு பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க. நல்ல எலும்போட சிக்கன். 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் தயிர் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கெட்டி தயிர் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம சிக்கனை நல்லா ஊற வச்சுட்டோம் தயிரில் அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி சிக்கனில் தயிரை சேர்த்து ஊற வச்சுருங்க. கரெக்டாக 1 மணி நேரம் ஊறினா போதும். இன்னும் நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஊற வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம எந்த மசாலாவுமே ஆட் பண்ணாதனால ஒன்லி பச்சை மிளகாய் மட்டும் நம்ம சேர்த்து ஊற வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த பேனில் பிரியாணி செய்ய போகிறீங்கன்னா அந்த பேன் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பட்டை, ஒரு அன்னாசிப்பூ, 5 கிராம்பு சேர்த்துக்கோங்க. கருப்பு ஏலக்காய், க்ரீன் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜாதி பத்திரி ஆட் பண்ணிக்கோங்க. 2 கல்பாசி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே லைட்டாக மிக்ஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் 1 இந்த மாதிரி கட் பண்ணி அதையே ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கிறப்பயே சைடில் ஒரே ஒரு தக்காளி தான் ஆட் பண்ண போகிறோம். ஒரு தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருங்க. இப்போ வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியை ஆட் பண்ணிட்டோம். தக்காளியும் அப்புறம் 2 பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விடுங்க. நம்ம இந்த தேங்காய் பால் பிரியாணி செய்கிறதுக்கு எந்த மசாலாவுமே நம்ம ஆட் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் ஸ்பைஸியே கம்மியாக இருக்கும். தேவையான அளவு கரெக்டாக இருக்கும். நம்ம சில்லி ஆட் பண்ணுறதுனால இப்போ ஊற வச்ச சிக்கனை நம்ம ஆட் பண்ணிடலாம். நல்லா வதங்கிடுச்சு தக்காளி வெங்காயமும். ஸோ ஊற வச்ச சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக அதையும் ஒரு மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம ரொம்ப சிம்பிளாக ஒரே ஒரு பாட்டில் தான் பிரியாணி செய்ய போகிறோம். நம்ம தம் போடுறதுலேருந்து எல்லாமே செம்ம ஈஸியாக செய்ய போகிறோம். அதனால் சிக்கன் பாட்டிலே குக் ஆகணும். அதுக்கப்புறம் சிக்கன் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அரிசியவே ஆட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் நல்லா வதக்கி மூடி போட்டு சிக்கனை குக் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் பொறுமையாக நல்லா சிக்கனை மிக்ஸ் பண்ணுங்கள். சிக்கன் ஓரளவு வதங்கிக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா குட்டியாக மல்லித்தலை, புதினா இது எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சிக்கன் வதங்கிக்கிட்டு இருக்கிறப்பே நம்ம மல்லித்தலை, புதினா ஆட் பண்ணிடலாம். அதுக்கடுத்து நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக 2 டீஸ்பூன் அளவு நீங்கள் சால்ட்டு யூஸ் பண்ணுங்கள். அதாவது நான் எப்படி மெஷர் பண்ணுவேன்னா 2 கப் அரிசிக்கு 2 டீஸ்பூன் சால்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சிக்கன் சிக்கனுக்கு ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம உப்பு போட்டுட்டோம். ஸோ அதை தவிர தான் இப்போ உப்பு போட்டிருக்கோம். இப்போ மூடி போட்டுருங்க. நான் சொன்னேன்ல சிக்கன் நல்லா குக் ஆகணும், அதனால் மூடி போட்டுருங்க. இப்போ 2 கப் பாஸ்மதி அரிசி எடுத்துக்கோங்க. கரெக்டாக 20 மினிட்ஸ் ஊற வச்சுடுங்க. நம்ம சிக்கன் குக் ஆகிறதுக்கும் 20 மினிட்ஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் தேங்காயை இந்த மாதிரி பால் எடுத்து வச்சுக்கோங்க. கரெக்டாக 3.5 கப் அளவு நீங்கள் பால் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நல்லா சிக்கன் குக் ஆகிக்கிட்டு இருக்குது. இப்போ லைட்டாக மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இன்னும் சிக்கனில் இருக்க தண்ணி எல்லாமே வற்றணும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி குக் பண்ணிடுங்க. சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றினதுக்கு அப்புறம் தான் நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணணும். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக நல்லா சிக்கனை இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் தண்ணி ரேஷியோ கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ தண்ணி அதிகமாக இருந்து நீங்களே தேங்காய் பால் ஊற்றுனீங்கன்னா அது சரியாக இருக்காது. ஸோ அதனால் இதில் இருக்க தண்ணி எல்லாம் வற்றணும். அது வரைக்கும் இந்த மாதிரி குக் பண்ணிக்கிட்டுருங்க. தண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. இனி நம்ம சாப்பாட்டில் நம்ம பிரியாணியில் ஒன்லி அரிசியை மட்டும்தான் குக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன் சிக்கன் நல்லா குக் ஆகணும். குக் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம
தேங்காய் பால் ஊற்றுறது, அப்புறம் அரிசியை வந்து போடுறது எல்லாமே வந்து இந்த மாதிரி. இப்போ சிக்கனில் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியே இல்லை, நல்லா வந்து வத்திருச்சு. இந்த அளவுக்கு வந்து வரணும். ஸோ இப்போ தான் வந்து நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே வந்து கரெக்டாக மெஷர் பண்ணி வச்சுருக்கிற மாதிரி 3.5 கப் அளவு வந்து நம்ம வந்து தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணணும். நம்ம வந்து தண்ணியே இதில் ஆட் பண்ண மாட்டோம். எல்லாமே வந்து தேங்காய் பால் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த பிரியாணியே வந்து தேங்காய் பால் பிரியாணி. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து எந்த மசாலாவுமே இல்லாமல் ரொம்ப ரொம்ப சின்ன பிள்ளைகளாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த தேங்காய் பால் பிரியாணி. இப்போ வந்து லைட்டாக தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து கொதிக்கணும். அப்படின்னா தான் வந்து அரிசி போட ஈஸியாக இருக்கும். இப்போ கொதி வந்துருச்சு. இப்போ ஊற வச்சுருக்கிற அரிசியை வந்து நல்லா கழுவி தண்ணியெல்லாம் வடித்து இப்போ வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக 2 கப் அரிசி ஏற்கனவே நம்ம ஊற வச்சது தான். இப்போ வந்து இதில் இருக்க தண்ணியிலேயே வந்து நல்லா குக் ஆகணும் சிக்கனு. ஸோ அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா தண்ணியெல்லாம் எக்ஸ்ட்ரா ஆடே பண்ணாதீங்க. இதிலே வந்து நல்லா குக் பண்ணுங்கள். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே அரிசியெல்லாம் அப்படி தெரிஞ்சிச்சுன்னா லைட்டாக உள்ளே தள்ளி விட்டு லைட்டாக இந்த மாதிரி பண்ணிடுங்க. அதுக்கடுத்து லைட்டாக கொதி வரும். அதாவது வந்து நம்ம எப்போ தம் போடணும்னா இந்த நம்ம ஊற்றிருக்கிற தேங்காய் பாலும் அரிசியும் வந்து ஈக்குவலாக ஒரு கட்டத்தில் வரும். ஸோ அந்த டைமில் தான் வந்து தம் போடணும். பார்த்திங்கன்னா இப்போ தெரியும் நம்மளுக்கு வந்து அரிசியும் இதுவும் நம்ம சிக்கன் மசாலாவும் சேர்த்து அந்த மாதிரி கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இப்போ வந்து நம்ம தம் போட போகிறோம். ஒன்றும் இல்லை, ஒரு ஃபாயில் கவர் எடுத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக அந்த பேன் சுற்றி ஃபாயில் கவர் வச்சுருங்க. மேலே ஒரு மூடி போட்டுருங்க. கரெக்டாக 10 மினிட்ஸ் போதும். 10 மினிட்ஸ் வந்து ரொம்ப லோ ஹீட்டில் வந்து வச்சுடுங்க. சூப்பராக தம் போட்டது வந்து ரெடி ஆயிடும். லோ ஹீட்டில் வச்சுட்டு அப்புறம் வந்து 10 மினிட்ஸுக்கு அப்புறமா வந்து நீங்கள் வந்து எடுத்துடலாம். இப்போ எடுத்து வச்சுடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணக்கூடாது. 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். சூப்பராக தேங்காய் பால் பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். இதை வந்து லைட்டாக அந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். எந்த மசாலா பிரியாணி மசாலாவுமே நம்ம ஆட் பண்ணலை. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். எந்த ஸ்பைசி லெவலும் இல்லை. ஒன்லி நம்ம வந்து போட்ட பச்சை மிளகாய் மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. உங்களுக்கு என்னோடய தேங்காய் பால் வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா தேங்காய் பால் பிரியாணி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.